பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாகிரஃபியில் வடபெரும் சமவெளிகள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்குப்பா. அது மட்டும்தான் கொஸ்டினில் கேட்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பாபர் சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இமயமலை. சரிங்களா? இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட மணல் தான் இந்த பாபர் சமவெளி. இதில் வந்து நுண்துளைகள் அதிகமாக இருக்கும்பா. அதான் சின்ன சின்ன சிற்றோடைகள் ஃபுல்லாக நீர் உள்வாங்கப்பட்டு அந்த துளை வழியாக உள்வாங்கப்பட்டு எல்லாமே மறைஞ்சு போயிடும். அதுதான் பாபர் சமவெளி. சரியா? அப்போ பாபர் வந்து சின்ன சின்ன துளை வழியாக தானே இந்தியாவுக்குள்ளே வந்தார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், தராய் மண்டலம் அப்படின்றது அதிகப்படியான ஈரப்பதம் கொண்டது ஒன்று. ரெண்டாவது, காடுகள் வளர்வதற்கும் வன விலங்குகள் வாழ்வதற்கும் பயனுள்ளதாக இருக்குது. அப்போ தரையில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா காடு இருக்கும், வனவிலங்கு இருக்கும். அப்போ தராய் மண்டலம் அப்படின்னாவே அதிகப்படியான ஈரப்பதம். சரியா? தண்ணி இருக்கணும், காடு வளரும், நிறையா விலங்குகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாங்கர் சமவெளி அப்படின்னா, அதாவது இந்த மிலிட்ரியில் வந்துட்டு ஒரு சில இடத்த பிடிக்க போகிற இடம் பங்கர்னு சொல்லுவாங்களே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வந்து பாங்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய வண்டல் படிவு. சரியா? பழைய பங்கரு, அது போக கருப்பு கலரில் அந்த பங்கர் இருக்கும், இலை மக்குகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அப்போ பாங்கர் சமவெளி அப்படின்றது பழைய வண்டல் மண்ணால் ஆனவை, வெள்ளப்பெருக்கு ஏற்படா உயர்நில பகுதி. இதுதான் மெயின். கருமை நிறத்துடன் வளமான இலைமக்குகள். அடுத்து காதர் சமவெளிப்பா. காதர் அப்படின்னா கதர் சட்டை, புது கதர் சட்டைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? பழைய பாங்கரு, புது கதர் சட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாப்பா? அப்போ அதாவது புதிய வண்டல் மண். சரியா? புதிய வண்டல் மண் பெட் நிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் படிவுகள் படிய வைக்கப்படுறன. அப்போ புதுசாக வண்டல் மண் படிஞ்சா தான் இது வந்து புதுசாக இருக்கும். அது அப்போ வந்து புதிய வண்டல் மண் காதர், புதிய கதர் சட்டை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், டெல்டா. இதுதான் இப்போ முக்கியமானது. முக்கோண வடிவ நிலப்பகுதி. சரியா? ஆற்றோட முகத்துவாரங்களில் காணப்படக்கூடிய முக்கோண வடிவ நிலப்பகுதி தான் என்ன அப்படின்னா டெல்டா. சரியா? உலகிலேயே அதிக மற்றும் மிக வேகமாக உருவாகுவது எது அப்படின்னா இந்த டெல்டா தான். சரியாப்பா? இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். இது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் ஒவ்வொரு தடவையும் கேட்குறாங்க. இது வடபெரும் சமவெளிகள் அப்படின்ற டாப்பிக்கு. லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெசன்ப்பா. சரியா? ஜாகிரஃபியில் 10th ஜாகிரஃபி புக்கில் ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இதில் தான்ப்பா இருக்குது. நன்றி.